ஹாய் வணக்கம். ஓகே, தங்காக்க குட்டிக்கு என்ன பேர்? சோபியா. சோபியா. சோபியா யார் வச்சது இந்த பேர்? அப்பா. அப்பா. அம்மா வைக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ நீங்கள் அப்பாவை தானே சொன்னீங்க. ஆ இப்போ என்ன நான் கேட்டோன்னே 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்கிறீங்களா? ஓகே, அப்பாவில் விருப்பம். ரெண்டு பேரையும் விருப்பம். 2 யார் பிள்ளைக்கு அடிக்கிறது? அம்மா. அம்மா. அப்பா அடிக்கிறீங்க? அப்பா அடிக்கிறீ இல்லையா? அப்படியா? சரி, அம்மா வந்து அடிக்கிறது என்னத்துக்கு? பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும்ன்றதுக்காக அடிக்கிறது. அப்படி தானே என்ன? அம்மாவுக்கும் பாசம் இருக்குது தானே என்ன? ஆனால் பொம்பளை பிள்ளைகள் அப்பாவிலான் பாசம் கூட என்ன? அம்மாவில் யார் பாசம்? அண்ணாவா? ஆ வெரி குட். சரி, எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? புது மத்திய கல்லூரி. ஓகே, சரி. இன்றைக்கு என்னென்னு உங்களை கூப்பிடுவாங்க செல்லம்மா? அப்பா என்னென்னு கூப்பிடுவார்? அப்பா என்னென்ன கூப்பிடுவார்? செல்லம். ஓகே, அம்மா என்னென்ன கூப்பிடுவாங்க? சோபி. ஓகே, சோபியா, சோபி. எது உங்களுக்கு விருப்பம்? சோபியா விருப்பமா, சோபி விருப்பமா? சோபி. ஓகே, அப்போ நாங்களும் சோபின்னு சொல்லுவோம். ஓகேயா? சரி, இன்றைக்கு நல்லா க்யூட்டாக இருக்கிறீங்க. அப்படியா? அல்ல இன்றைக்கு ஸ்பெஷல். இன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு நாள். என்ன பிறந்த நாள்? எத்தனையாவது பிறந்த நாள்? 12வது. அது என்ன பெருமூச்சு விட்டு 12வது? சரி, இன்றைக்கு வந்து நாங்களும் எங்களோட க்யூட்டான ஒரு பேபிக்கு வந்து சோபிக்கு வந்து இன்றைக்கி 12வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடி இப்போ நைல் சர்ப்ரைஸ்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்பதுக்காக வந்திருக்கிறேன். சரி, முதலாவது உங்களோட அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறோம். சரிதானே? அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ், இப்போ வந்து மகளுக்கு சர்ப்ரைஸ். ஓகேயா? சரி, இன்றைக்கி சோபிக்கு வந்து விஷ் ஹாப்பி பர்த்டே சோபி அம்மான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக் ஒன்று வந்திருக்கு. அப்படி இருங்க. சரி, எங்களோட சோபி எனக்கே ஒரு அதிசயமாக இருக்குது. என்ன இது? ஒயிட் உலக உடுப்பு, ஒயிட்டான ஒரு அழகான ஒரு கேக் வந்திருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. எது கேக் அழகா, சோபி அழகா? அப்படியா? கேக் இல்லை. அப்படியா? நின்ன பிறந்தனால கேக் தான் க்யூட்டாக இருக்குது போல. அப்படியா? சரி, எங்களோட சோபிக்குட்டிக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி சோபிக்குட்டியில் வந்து பிரியமான ஒருத்தங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியமான ஒருத்தங்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரைட், ஃப்ரூட்ஸ் இருங்க. ஃப்ரூட்ஸுகள் மற்றது சாக்லேட்டுகள் எல்லாமே உங்களுக்கு பிள்ளைக்கு தந்துருக்குறாங்க. சரி, நிறைய தந்துருக்குறாங்க. அப்படியா? சரி, சாக்லேட் விருப்பமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? பெரியப்பா. என்ன பேர் உங்களோட பெரியப்பாவுக்கு? வதன். ஓகே, நான் சொல்கிறேன். எங்கே இருக்கிறார்? கனடாவில். வதன். சரியா? அப்போ ஒரு தரமே இல்லை. நான் சொல்கிறேன், உண்மையிலேயே அவங்க இல்லை. சரியா? சரி, வேறு யார்? 3 பேர் தான் சொல்லலாம். மாமா. என்ன பேர்? கண்ணன். எங்கே இருக்கிறாங்க? லண்டன். ஓகே, கண்ணன். சரி, அவங்களையும் பார்ப்போம். ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அதையும் அப்பாட்ட கொடுங்க ஓப்பன் பண்ண சொல்லி. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதை அம்மாட்ட கொடுங்க ஓப்பன் பண்ண சொல்லி. சரி, 2 பேருமே ஓப்பன் பண்ணிட்டோம். யார் ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓப்பன் பண்ணுறேன்றதை பார்ப்போம். சரியா? சோபி எங்கள் அம்மாவை பார்க்குறதா அப்பாவை பார்க்குறதா பார்ப்போம். ஓகேயா? சரி சரி, இப்போ சொல்லுங்கள். உங்களோட மாமாவும் இல்லாட்டிக்கு, உங்களோட கண்ணன் மாமாவும் இல்லாட்டிக்கு அத்தை என்ன பேர்? நித்யா. அத்தை எங்கே இருக்கிறாங்க? லண்டனில். ஓகே, அவங்கள். அப்படியா? சரி, 3 பேரையும் சொல்லியிருக்கிறீங்க. சரியா? சரி, ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட பேர் வேறையில் போகிறடக்கு. சரி, பார்க்கலாம். சரியா? அம்மாண்ட சைட்லேருந்து வந்திருக்குமா, அப்பாண்ட சைட்லேருந்து வந்திருக்குமா? இப்போ சரி, அப்பா உங்களோட அம்மாண்ட சைட்டா அப்பாண்ட சைட்டா? 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் ரைட். அம்மாண்ட சைட்டாக இருக்குமா, அப்பாண்ட சைட்டாக இருக்குமா? அப்பாண்ட சைட். சரி, அம்மாண்ட ஒன்றும் இல்லை. அம்மாண்ட சைட் இல்லை. இருக்கு. யார்? அம்மாவுக்கு பெரியம்மா இருக்கிறாங்களா? அம்மாவுக்கு அக்கா இருக்கா? எல்லாம் தங்கச்சியா? அக்கா இருக்கு. எங்கே இருக்கிறாங்க? ட்ரிங்கோவில். அந்த வெள்ளைய பெரியம்மாவா? உங்களோட வெள்ளை பெரியம்மாவா? உங்கள மாதிரி வெள்ளையா? தலையாட்டு போடுது. அப்படியா? சரி, அப்படி கீழே வச்சுட்டு அதை எடுங்க. அப்படி வெளியா? சரி, எந்த பக்கம் பார்க்குறாங்க? இந்த சவுண்ட். சரி, என்ன சாமான்? சோபிட்ட கொடுங்க. அம்மாட்ட வேணுங்க சோபி. என்ன சாமான் இது? சொல்லுங்க. வா, கட்டிக்காரி ஒன்று பார்ப்போம். சரி, பார்ப்போம். கட்டிக்காரி என்று அறிஞ்சனா கட்டிக்காரி ஒன்று பார்ப்போம். பொம்மையா? அது என்ன இப்படி எல்லாம் இருக்குது? கசங்கி அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா. பொம்மை தாண்டி. பொம்மை இல்லாட்டிக்கு ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா? அப்போ என்ன
சரி பார்க்கலாம். ரைட், ஓப்பன் பண்ணாங்க பார்ப்போம். ரைட், அப்பாட்ட வேண்டுங்க முதல். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போல. ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக். ரைட், ஓகே. ஸ்கூல் பேக் எங்கே பிரித்து காட்டுமா பாப்போம். சூப்பர், க்யூட்டான பேக். க்யூட்டான கேர்ளுக்கு க்யூட்டான பேக் கொண்டு தந்துருக்காங்க. அப்படியா? சரி பார்க்கலாம். என்ன சரி, அம்மா ஓப்பன் பண்ணுற பார்ப்போம். அது அப்பாட்ட கொடுங்க. அப்படி பேக் அப்படி முன்னுக்கு வைங்க. இங்கே சைடில் வைங்க. இங்கே வைங்க. இங்கே வைங்க. ஓ எங்க தங்கச்சிட்ட கொடுங்க. ஓகே. என்ன இந்த பெரிய டோல் இப்படியே சின்ன ஒரு சொப்பினுக்குல எப்படி அது சொல்லுங்க பாப்போம். ஆ, ஒரு வித்தை உண்டு. இதில் ஒரு வித்தை இருக்குது. என்னண்டா அப்படி இந்த பெரிய பொம்மையை ஒரு சின்ன ஷாப்பினுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். எப்படி அது அமர்த்தி வச்சிருக்கிறோம்? அப்படியா? சரியா? சரி, ஓகே. க்யூட்டாக இருக்கா? ஆ, பிள்ளைய போல இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ சொல்லுங்கள், யாரை ஃபைனலாக நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? ஒரு ஆளை தான் சொல்லலாம். நீங்கள் தவறானபடி சொன்னால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட்? 3 பேர்ல ஒரு ஆள் தான். 3 பேர்ல நோ, நீங்கள் சொன்ன 3 பேருமே இல்லை. ஆ, பிரியண்ணா. பிரியண்ணா எங்கே இருக்கிறார்? ட்ரிங்கோவில். அவர் யார்? பெரியம்மான மகனா? அப்படியா? சரி, அவரும் இல்லாட்டிக்கு என்ன பனிஷ்மெண்ட்? உங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்திருக்கு. ரைட், என்ன பனிஷ்மெண்ட்? பாட்டா இல்லை டான்ஸா? பாட்டு ஓடிப்பீங்களா? ஆ, பாட்டு ஓடிப்பீங்களா? அப்போ நான் கேட்குற கேள்விக்கு விட சொல்லுவீங்களா? சரி பார்க்கலாம். சரி, ஓகே. சரி, பிள்ளைக்கு ஒரு கவிதை ஒன்று இருக்குது. கவிதை ஒன்று தந்திருக்காங்க. யாருன்னு பார்ப்போம் ஃபைனலாக. என்ன? எங்கள் அன்பு வனத்தின் முத்தான முத்தே, சோபிகாவுக்கு இனிய பிறந்த நாளாம். பாசமொன்றே சுவாசமென்று வாழும் எங்கள் பாசம் மிகுந்த பூந்தொட்டியே, இறையருளோடு என்றென்றும் மகிழ்வோடும் மங்களமும் நலமோடும் வளமும் நீடித்த ஆயுளும் நிம்மதியான வாழ்வும் அழகான உயர்கல்வியுடன் மென்மேலும் நீ உயர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ இந்த பிறந்த நாளில் வாழ்த்துகிறோம் நாம் இங்கு. ஜாரா பெரியண்ணா. ஓகே, அம்மம்மா இல்லையா? அப்போ அம்மம்மா செய்திருக்க மாட்டாங்களா? ஆ, இல்லை. பெரியம்மா, உங்களோட ரிங்கோவில் இருக்கிற பெரியம்மா செய்திருப்பாங்க. அப்போ அண்ணாவை சொல்லியிருக்கிறீங்க. அப்போ உங்களோட அண்ணா செய்திருக்க மாட்டாரா? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. இன்னொரு கிஃப்ட். இதை ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, இப்போ சொல்லுங்க யாரா? ஆ, இந்த க்யூட்டான குட்டியையே வெள்ளையிலாது. ஆ, அப்படியா? ஆ, பெரியண்ணா. ரைட். இந்த இன்னொரு கிஃப்டை தந்துருக்குறாங்க. இதை உங்களோட கையால் இன்றைக்கு உங்களோட அண்ணாட்ட கொடுக்க சொல்லி தந்துருக்குறாங்க. உங்களோட அண்ணாவுக்கு பிறந்தநாள் முடிஞ்சுதா? சரி, உங்களோட கையா அவருக்கு உங்களோட கையால் இது ஒரு கிஃப்ட். இருங்க அண்ணா அப்படி அப்பாவுக்கு பக்கத்தில் இருங்க. சரி, அண்ணா ஓப்பன் பண்ணுங்க. சரி, அண்ணாவுக்கு ஒரு 10,000, தங்கச்சிக்கு ஒரு 10,000. சரியா? சந்தோஷமா? சரி, அண்ணா சொல்லுங்க, யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் உங்களுக்கு தந்துருப்பாங்க? ஒரே தடவையில் கட்டி தருமா? தெரியாது. சரி, ஓகே. உங்களோட கெஸ்ஸிங் யார்? பெரியண்ணா. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்தேன்னு சொன்னால் உங்களோட அக்காச்சியாக்களும் ஒரு தம்பியும் தந்துருக்குறாங்க. கண்ணன் மாமா அக்காச்சியாக்கள் 2 பேரும் ஒரு தம்பியும் தந்திருக்காங்க. ஓகே, பெரிய பையி 2 அக்காச்சியாக்களும் ஒரு தம்பியும் சேர்ந்து தந்திருக்காங்க. ஓகே, பெரியப்பா. உங்களோட பெரியப்பா வதன், உங்களோட பெரியம்மா கீதா, மற்றது உங்களோட 2 அக்காச்சியாக்கள் ஒரு தம்பி. ஓகேயா? சரி, ஓகே. 2 பேருக்கு. ஓகே, இந்த நாளில் வந்து உங்களை நினைச்சு இந்த மாதிரி இந்த பெரியப்பா ஃபேமிலியோட சேர்த்து உங்களை தந்திருக்கிறாங்க அக்காச்சியாக்களும் தம்பியும். சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன ஒரே சாவரி நன்றி முடிஞ்சது. அப்படியா? என்ன சொல்றீங்க? பெரியப்பா மார்னிங் விஷ் பண்ணினவரா? விஷ் பண்ணினவர் என்ன? சரி. அப்பா கேக் வேண்டி கொண்டு வரேன்னு சொன்னேன். நீங்களா?
எங்க கேக் அப்பாவுக்கு வேண்டி கொண்டு வந்த கேக் இருக்கா சரி ஓகே சரி இந்த மாதிரி பிள்ளைய நினைச்சு செய்திருக்கிறாங்க. பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்து நல்லா படிச்சு கட்டிக்காரையா வந்து சரி என்ன அம்மா அப்பா அந்த கனவை நிறைவேற்றி பிள்ளை இந்த நாளில் சந்தோஷமா இருக்கணும்னு செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணாக்கு வந்து தாங்கள அந்த சர்ப்ரைஸை அந்த நேரத்தில் உங்களோட ஒட்டி அண்ணாக்கும் அந்த 10,000 கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு தேவையானதை அவர் வேண்டிக் கொள்ளட்டு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா? இல்லை. அப்போ பனிஷ்மெண்ட் உண்டு செய்வோம். என்ன பனிஷ்மெண்ட்? சரி ஓகே நாங்கள் கேட்குறோக்கா கட் பண்ணுவோமா? சரி திருப்பி தம்பி சரி உங்களோட எதிர்பார்த்துட்டு பேர் பெரியப்பா என்ன சொல்றாங்க எதிர்பார்த்துட்டு பேர் பெரியம்மாக்கும் அக்காக்கும் தம்பிக்கும் தேங்க்ஸ் ஓகே என்ன சரி அவங்களோட குடும்பம் ஃபேமிலியும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இன்று நல்லா இருக்கணும்னு சொல்லி புதுக்குடிமை நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்காகவும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து எங்களோட என்ன பேர் பிள்ளைக்கு சோபிகா சோபிக்குட்டிக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்களுக்கும் அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி புதுக்குடிமை நைட் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே கேட்குறக்கா கட் பண்ணுவோமா? சரி ஓகே Happy